இருந்து வேலை செய்யும் ஒரு ஆள் 3 நாள் வேலையை செய்யக்கூடிய நிலையில் மிகப்பெரிய மன அழுத்தத்தோடு தொழிலாளர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இது குறித்து பல முறை பேசியிருக்கிறோம். ஒரு தீர்வுக்கு வராத காரணத்தினால் இன்றைய தினம் தர்ணாவில் ஈடுபட்டிருக்கிறோம். ஐடி படித்தவங்க ஒரு 1850 பேர் எடுக்கிறாங்க. 10,000 பேர் எடுத்துக்கலாம். யாரும் காலியிடம் 10,000 தொழிலாளர்கள் வேலை செய்கிறார்கள். அவர்களை 5,000 கேங் ஒன் ஏற்கனவே எடுத்து மின்சார வாரியத்திற்கு வேலை தருகிறேன் என்று கூறி கிடப்பில் கிடக்கிறது 5,000 பேர். அவர்கள் வேலைக்கு அமைத்திருந்தால் கூட மின்சார வாரியத்திற்கு வேலை நடக்கும். இது போன்ற இடர்பாடுகள் இருக்கிறது. ஆட்களை நியமிக்க வேண்டும் என்று பொதுவாக மின்சார வாரியம் என்பது இந்த தினம் மின்சார சட்டத்தின் திருத்தத்தை பயன்படுத்தி மின்சார வாரியத்தினுடைய நலனிலோ தொழிலாளரோட அக்கறையிலோ தொழிலாளர் நலனிலோ அக்கறை செலுத்துவது குறைந்திருக்கிறது. ஊதிய உயர்வு 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக பேசி முடித்திருக்கிறது. தொடர்ந்து பேசுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் வேறு முறை பேசினார்கள். தொடர்ந்து பேசுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் மின்சார வாரியம் என்பது அரசுக்கு இணையான ஒரு நிறுவனம். அரசுக்கு என்னெல்லாம் தருகிறார்களோ அதை எங்களுக்கு தர வேண்டும், தந்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே. மின்சார வாரியத்திற்கு இறந்தாலோ மின்சார வாரிய பணியாளர் இறந்தாலோ அல்லது ஓய்வு பெற்றாலோ பணிக்கொடை என்று வழங்கப்படுகிறது. அது 25 லட்சம் அரசு உயர்த்தி வழங்கியிருக்கிறது. எங்களுக்கு இன்னும் 20,000 பணிக்கொடை. அதே போல் இப்போ சாதாரணமாக இங்கே பணியாற்றக்கூடிய பொறியாளர்களுக்கும் அலுவலர்களுக்கும் கிளாஸ் 1 பணியாற்றுவதற்கு ஊதியம் 10 ஆண்டுக்கு ஒரு முறை அரசை கொண்டு தர முடியும் என்று சொன்னாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் மின்சார வாரியத்தில் தொழிலாளர்கள் பொறியாளர்கள் 2 பணியாற்றக்கூடிய இடம். 2 பேருக்குமே 2 பிரிவினருக்குமே ஒரே நேரத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தம் ஏற்படுத்துவது, அதன் வழியாக 4 ஆண்டுக்கு ஒரு முறை ஊதியம் வழங்குவது நடைமுறையில் இருக்கிறது. அதை மறுப்பது என்பது சரியில்லை என்று சொல்லுங்கள். மேலும் மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய பிரிவு அலுவலகங்கள் பகுதி நேர பணியாளர்கள் தூக்குவது, பெருக்குவது, தண்ணீர் அடிப்பது, பணியாளர்கள் இல்லாத சூழல், குறைவான ஊதியத்தை வாங்கிக் கொண்டு ஒப்பந்த அடிப்படையில் கூட இல்லாமல் தானாக முன்வந்து வேலை செய்து கொள்ளக்கூடிய பெண் பணியாளர்களை வேலைக்கு அமைப்பதற்கு அரசு நிர்வாகம் யோசிக்கிறது. கான்ட்ராக்ட் கொடுக்குறேன்னு என்று சொல்கிறார். ஒப்பந்த அடிப்படையில் 10,000 20,000 வேலை கொடுத்து கம்பெனிகளுக்கு வேலைக்கு ஆட்சி வைப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். மின்சார வாரியத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு வேலை கொடுப்பதற்கு தயாராக. இதையெல்லாம் நம்ம பார்த்து தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். ஒரு முடிவுக்கு வர மாட்டேன். ஆளுகிடம் இருக்கு, ஆட்களிடம் நிரப்புன்னு சொன்னால் ஓய்வு பெற்றவர்களை வேலைக்கு வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. 60 வயதிற்கு மேலே மின்சார வாரியத்தினுடைய பணியை ஒருவரால் திறம்பட செய்ய முடியுமா? வயது ஆகிவிட்ட காரணத்தினால் இனி வேலை செய்வதற்கு தகுதி இருக்காது என்ற காரணத்தினால்தானே ஓய்வு அளிக்கிறார்கள். ஓய்வு பெற்றதற்கு பிறகு மின்சார வாரியத்தில் மிகப்பெரிய மின்சார சம்பந்தப்பட்ட தொழில்நுட்ப பணிகளில் பொறியாளர்களை சரியான விஷயம் அல்ல. அதேபோல் மின்சார வேலைக்குரிய காலி இடங்கள், ஃபீல்ட் ஸ்டேஷன் காலி இடங்கள் இருக்கிறது, வேலைக்கு பணிக்கு அமர்த்துகிறது. தமிழகத்தில் இருக்கிற ஓவர்சீஸ் மேன்பவர் ஒரு சரியான முகாந்திரம் இல்லை என்று நாம் வற்புறுத்துகிறோம். இதை தொடர்ச்சியாக பேசுகிறோம். தொடர்ந்து போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது. மின்சார வாரியமும் அரசும் உடனடியாக தலையிட்டு ஆட்களை நிரப்புவது முதல் வேலை. ஆட்களை காலி இடங்களை இருக்கிறது. தமிழக மக்களுக்கு சிறப்பான சேவையை செய்ய வேண்டும். தரமான மின்சாரத்தை கொடுக்க வேண்டும். 3 கோடிக்கு மேல் முன் நகர்வார்கள் இருக்கிறார். ஒரு நிமிடம் கூட மின்சாரம் இல்லாமல் இருக்க முடியாத சூழலுக்கு வந்தாச்சு. இப்போ மின்தடை ஏற்பட்டாலும் மின் தகுதி ஏற்பட்டாலும் சரி செய்வதற்கு ஆட்கள் பற்றாக்குறை இருக்கக்கூடிய காரணத்தால் இருக்கக்கூடிய ஆட்களை இழக்கக்கூடிய நிலை இருக்கிறது. இறப்பு விகிதம் அதிகமாகிக் கொண்டு இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எண்ணிக்கை இறப்பு குறைந்தபட்ச தொழிலாளர்களை இழந்து விடுவோம் என்ற அச்சம் ஏற்படலாம். மாற்ற வேண்டும் என்பதற்காக தமிழக தொழிலாளர்கள் தமிழக அரசு மின்சார வாரியம் பிறகு அடுத்த